அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான செய்தி மட்டும்தான் தினமணி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நியூஸ் தான். அந்த ரெண்டையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்குற 2 நியூஸில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ் தான். சரி, இன்றைக்கி நம்ம முதல் நியூஸாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, நியூஸை பாருங்கள். புதிய சட்டப்படி நியமிக்கப்படவிருக்கும் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. அதாவது புதிய சட்டத்தின்படி நியமிக்கப்படவிருக்கும் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர். இது என்ன நியூஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸை சொல்லிடுறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையத்தில் மொத்தமாக 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்களா? இந்த 3 பேரையும் யார் அப்பாயின்மெண்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பண்ணுவார். குடியரசுத் தலைவரும் அவருடைய இஷ்டம் போல் அந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதாவது மத்திய அரசாங்கம் பார்த்து யாரை கையை காட்டுதோ அவங்களத்தான் அந்த போஸ்டிங்கில் குடியரசுத் தலைவர் உட்கார வைக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2023 வரைக்கும் அப்படி தான் அந்த போஸ்டிங்குக்கு ஆள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2023 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, அதாவது இந்த நியமனங்களை வழங்குறதுக்காக புதிதாக ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டத்தை கொண்டு வர்ற வரைக்கும் தேர்வு குழு 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு. அதாவது பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, இந்த 3 பேரும் சேர்ந்து கலந்து பேசி யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்களத்தான் இந்த போஸ்டிங்கில் குடியரசுத் தலைவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, நியமன சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழு தான் இனிமேல் இவங்களை பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மத்திய அமைச்சர், இப்படி 3 பேர் இருக்கிற குழு தான் பரிந்துரைக்கும். அவங்கள தான் இனி அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்தும் ஒரு சங்கம் வழக்கு தொடுத்துருக்கு. அதாவது அவசரமாக அந்த சட்டத்தை போட்டாங்க, இந்த சட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வழக்கு தொடுத்துருச்சு. அது இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதில் வரக்கூடிய வாரங்களில் தீர்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா, திரு ராஜீவ்குமார் அவர் இருக்கிறாரு. அவருடைய பதவிக்காலம் இப்போ முடிய போகுது. முடிகிறதுனால இப்போ அடுத்தவர் யார் அப்படிங்கிறத இந்த குழு பரிந்துரை பண்ணிட்டாங்க. இந்த குழு பரிந்துரை பண்ணவங்கள போடுவாங்களா, இல்லை உச்சநீதிமன்றம் ஏதாவது தடை விதிக்குமா அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நியூஸில் போட்டிருக்காங்க. இந்த நியூஸில் ஏதாவது தேவையான பாயிண்ட் நமக்கு இருக்கான்னு கேட்டால் நமக்கு எதுவும் கிடையாது. நமக்கு தேவையான பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னா, 9ஆம் வகுப்பில் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள்னு ஒரு பாடம் இருக்கும். அங்கேயும் தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசியிருப்பாங்க. 12th தேர்தல் ஆணையத்தை பற்றி பாலிட்டியில் பேசியிருப்பாங்க. அதுவே 11th பாலிட்டிலையும் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது 12th மற்றும் 11th ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். அந்த 2 மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து கேள்வி வரும். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்கள். அதாவது இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர். இந்த 3 பேரையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவர் நியமிப்பார். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அதாவது 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், அல்லது 65 வயது வரைக்கும் இருக்கலாம். 2ல் எது பஸ்ட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ரைட்டு, அடுத்து பாருங்கள். ஒரு தேர்தல் ஆணையத்தை அமைப்பதை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 குறிப்பிடுகிறது. இந்த ஆர்டிக்கலை டைரெக்டாகவே கேட்கலாம். தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்கலாம். சட்டப்பிரிவு 324. அடுத்து பாருங்கள். 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 கொண்டு வரப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்களிக்கும் வயதை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 1988க்கு முன்னாடி
வாக்களிக்கும் வயது 21 வயதாக இருந்திருக்கு. 21லேருந்து 18 மாற்றினாங்க பார்த்தீங்களா? அதை எப்போ மாற்றினாங்கன்னா 1988 61வது சட்ட திருத்தத்தின்படி மாற்றிருக்காங்க. அடுத்து இன்னொன்று பாருங்கள், 1989ஆம் ஆண்டு தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் சில அம்சங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அதாவது சில அம்சங்களை சேர்த்துனாங்க. ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2004 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதை நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், 1989லேயே வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதாவது அது வரைக்கும் தேர்தலை ஒத்தி வைக்க மாட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி எலெக்ஷன் நடக்கும். ஆனால் 1989க்கு பிறகு வாக்குச்சாவடியை கைப்பற்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே தேர்தலை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து பாருங்கள், 2010 தான் வெளிநாடு வாழ் இந்தியருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்குது. இவங்களை பற்றி பேசும்போது நேற்று தான் நம்ம பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஜனவரி 9ஆம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுது. அதுவும் குறிப்பாக 2 ஆண்டுக்கு ஒரு முறை உள்துறை அமைச்சகம் கொண்டாடுறாங்க. இப்போ 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஒடிசாவுடைய தலைநகர் புவனேஸ்வரில் கொண்டாடினாங்க. அதில் 27 பேருக்கு விருது கொடுத்தாங்க. இதை நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி செப்பரேட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். 10 திருக்குறளையும் அப்படியே அழகாக நீட்டாக அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு அதை வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள், கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 படி கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல்களை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு இந்திரஜித் குப்தா குழு 1998 அமைச்சாங்க. இந்த குழுக்களையும் பாருங்கள், கேட்பாங்க. தேர்தலை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு என்ன குழு? இந்திரஜித் குப்தா குழு 1998 அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின்படி அதில் இருக்கிற பிரிவு 49 ஓவின் படி நோட்டோவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பாக நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா 2014 அறிமுகப்படுத்தினாங்க. ஒருத்தர் நோட்டோவில் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றாருன்னா போன உடனே நோட்டோவில் ஓட்டு போட முடியுமான்னு கேட்டால் ஓட்டு போடுறது சட்டப்படி குற்றம். அப்போ எப்படி தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, அதாவது ஒரு வாக்காளர் போயிட்டு எனக்கு நோட்டோவில் ஓட்டு போட விருப்பம், வேறு யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 17A அப்படிங்கிற படிவத்தை வச்சுருப்பாங்க. என்ன படிவம்? 17Aங்கிற படிவம். அந்த படிவத்தில் அவருடைய தகவல், தேவைப்படுற தகவலை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் நோட்டோவில் ஓட்டு போடணும், இல்லைன்னா ஓட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. இந்த 17Aங்கிற படிவத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து நம்ம 2வது நியூஸை பார்க்கலாமா? 2வது நியூஸ் என்னென்னு பாருங்கள். 2வது நியூஸ் என்னது? இந்திய பொருளாதாரம் சற்று பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு IMF அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்காங்க. IMF அப்படின்னா என்ன? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அதாவது பன்னாட்டு பண நிதியம். இதை பற்றி 12th புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 12th பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம், தேவையான அளவுக்கு மட்டும் பார்க்குறோம். அதாவது உலக வங்கி, பன்னாட்டு பண நிதியம், இந்த ரெண்டையும் உருவாக்குனது யாருன்னா 2 பேர். அதாவது ஜான் மேனார்டு கீன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரும் ஹெரிடெக்ஸ்டர் ஒயிட் அப்படிங்கிறவரும். எனக்கே வாயில் நுழைய மாட்டேங்குது, பேரெலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ரெண்டையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா 1944 பிரிட்டனில் வூட்ஸ் மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுடைய முடிவில் தான் இந்த 2 அமைப்புகளும் உருவாக்கியிருப்பாங்க. அது ஒரு 2 அமைப்பு கிடையாது, மொத்தம் 3 அமைப்புகள் உருவாக்கியிருப்பாங்க. பன்னாட்டு பண நிதியம், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, உலக வங்கி, ப்ளஸ் பன்னாட்டு வாணிக நிறுவனம் ITO அப்படிங்கிற அமைப்பு. இந்த 3 அமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வூட்ஸ் மாநாட்டில் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதன்படி உருவாக்கியிருப்பாங்க. எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா தான். பன்னாட்டு பண நிதியம் இதை 1945 உருவாக்குனாங்க. எங்கே இதனுடைய தலைமை இடம் இருக்குதுன்னா வாஷிங்டன் DC அப்படிங்கிற இடத்துல இருக்குது.
வாஷிங்டன் அமெரிக்காவுடைய நகரம் அங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள் உலக வங்கி, இது 1945 உருவாக்குனாங்க. இதுவும் வந்து வாஷிங்டனில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் உலக வணிக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் சொல்லுவோம்ல, இது வந்து 1995 உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையிடம் வந்து ஜெனீவா. தலைமையிடத்தையும் கேட்பாங்க, உருவாக்கிய ஆண்டையும் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் இந்த பன்னாட்டு பண நிதியத்தில் இப்போ கரண்டில் பார்த்தா 189 நாடுகள் இருக்குது. எத்தனை நாடு இருக்குது? 189 நாடு இருக்குது. இந்த 189 நாட்டில் கடைசியாக சேர்ந்த நாடு எது தெரியுங்களா? நவுரு அப்படிங்கிற நாடு. இந்த நாடு அப்படிங்கிறது தென் பசிபிக்கில் இருக்கிற ஒரு தீவு நாடு, ஒரு குட்டி நாடு தான் இந்த நவுரு. இந்த நவுரு அப்படிங்கிற நாடு வந்து 189 நாடாக இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்தியாவுக்கும் பன்னாட்டு பண நிதியத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியா பன்னாட்டு பண நிதியத்திடம் வந்து 1970 வரைக்கும் 5வது பெரிய உறுப்பு நாடாக இருந்திருக்கு. 5வது பெரிய உறுப்பு நாடாக இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதாவது அதிக அளவு எஸ்டிஆர் பங்குகளை வச்சுருக்கிற நாடுகளில் இந்தியா 13வது இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து கரண்ட் டேட்டா சரிங்களா. ஓகே, இன்றைய நடப்பு நிகழ்வு அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரிங்க, தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு 6 மாதம் இருக்குது. ஈஸியாகவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.